சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். சார், முதலமைச்சர் திரு விஜய் நேற்று டெல்லிக்கு போயிருந்தாரு. அது ஒரு அஃபிஷியல் ட்ரிப் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ராகுல் காந்தியவோ சோனியா காந்தியவோ சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் எதுவும் செய்யலை அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறார். நீங்களா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராகுல் காந்தி சோனியா காந்தியை சந்திப்பதாக இருந்தது, அது முதலமைச்சர் அவாய்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வேறு சில செய்திகளும் வருது. இது வழக்கமான ஒரு நடைமுறை. முதலமைச்சர் பிரதமரை பார்த்து சில கோரிக்கைகளை தெரிவிப்பதுன்றது வழக்கமான ஒரு நடைமுறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னணி அரசியல் ஏதாவது இருக்கா? வழக்கமான நடைமுறை தான். அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்களோட காலத்தில் இது தொடங்கியது. அரசியல் சாசனத்தின்படி கட்டாயம் கிடையாது, மரபாக பின்பற்றப்படுகிறது. நிறைய முதலமைச்சர்கள் போனது நமக்கே தெரிந்த விஷயங்கள் தான். கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றவுடன் பிரதமரை போய் சந்திப்பது, அப்படியே பிற அமைச்சர்கள், நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர் இவர்களை சந்திப்பது, இது சரிதான். அதில் ஒன்றும் தவறு இல்லை. நேரம் கேட்டு கொடுக்காமலும் இருந்திருக்கலாம். உள்துறை அமைச்சர் அலுவலகத்தில் ரத்துன்னு சொல்றது தப்புங்க. அவங்க நேரம் கேட்டாங்க, நாங்கள் கொடுக்கல, எங்களுக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னு அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க. பிரதமர் அலுவலகத்தில் 4:30 டைம் கொடுத்துருந்தாங்க. அதை வைத்து தான் இவர் கிளம்பி போனார் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர். சோனியா காந்தி ராகுல் காந்தியை சந்திப்பாரு எதிர்பார்க்கப்பட்டது, அப்படிதான் நம்ம சொல்லணும். பிரவீன் சக்கரவர்த்தி சொல்வதை வைத்து பார்க்கும்போது சந்திப்பு உறுதிப்படுத்தப்படவில்லைன்னு தான் சொல்றாரு. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா கர்நாடகாவில் நேற்று ரெஜிம் சேஞ்ச். இன்னைக்கு முதலமைச்சர் ராஜினாமா செய்தாச்சு, கர்நாடக முதலமைச்சர். ரெஜிம் சேஞ்ச், அது ஒரு 2-3 நாளா அது ஒரு பிரச்சனை ஓடிட்டே தான் இருந்தது. அதுல காங்கிரஸ் தலைமை பிஸியாக இருந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு, அது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா இந்த அரசு கூட்டணி அரசு தானே. காங்கிரஸ் 5 எம்எல்ஏ, அப்புறம் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் இருக்காங்களே. அப்போ சிபிஎம் ஏன் நேஷனல் லீடர்ஷிப்பை அவர் மீட் பண்ணலாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. எல்லாருமே அந்த கேள்வி எழுப்பவே இல்லை. சிபிஎம் நேஷனல் லீடர்ஷிப்பை மீட் பண்ணியிருக்கணும்ல முதலமைச்சர். அது நேரம் கேட்டாங்களா, இல்லை அவங்களை புறக்கணிச்சாங்களா? இல்ல சார், அது சிபிஐ பொறுத்த வரைக்கும் மாநில செயற்குழு முடிவு பண்றதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயற்குழுவா முடிவு எடுக்கும். சரி, நம்ம டெல்லிக்கு போகும்போது இப்போ 69 கலைஞர் போனார். அண்ணா இறந்த உடனே முதல்ல எங்களுக்கு கல்லூரி நாட்கள் இப்போ ஆவலாக எதிர்பார்த்தது அது, கலைஞர் போகிறாரு, டெல்லி போகிறாரு. எப்படி அதை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா, திராவிட இயக்கம் எதுக்காக நிற்குது, மாநில சுயாட்சினா என்ன, இதெல்லாம் விலைக்கு சொல்றதுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. எங்களை பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, மாநில சுயாட்சி நாங்கள் விரும்புறது இதுதான், இது பிரிவினை இல்லை. அப்போ பிரிவினைங்கிற பெரிய அளவுக்கு வாதம் வைக்கப்பட்டது. 62 வரைக்கும் திமுக பிரிவினை கேட்ட கட்சி, அதனால அது பிரிவினை தான், மாநில சுயாட்சி கேட்கறதே தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் இருந்துச்சு 1969 காலகட்டத்தில், கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முந்தி. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொண்டார். இப்பவும் தமிழ் தாய் வாழ்த்து பாடுதல் நம்ம அதை முதல்ல பாடணும்னு நம்ம இன்சிஸ்ட் பண்றோம். தமிழ்நாட்டோட உணர்வு அது, ஸ்டேட் சாங். ஏன் அந்த உணர்வு, எதுக்கு வந்தே மாதரத்தை ஏன் தமிழ்நாடு புறக்கணிக்கிறது, தேசிய நீரோட்டத்துல தமிழ்நாடு இல்ல, இப்படி வட இந்திய ஊடகங்கள் அப்படி சொல்றாங்க. இப்ப நம்ம ஏன் அதை கேட்கிறோங்கிறத விலைக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக முதலமைச்சர் அதை பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா? அவர் வெறுமனே அது கோரிக்கை மனுல சேர்க்கறதுல அர்த்தமே இல்லைங்க. மத்திய அரசாங்கத்தோட சர்க்குலருங்க அது, வந்தே மாதரத்தோட 150வது ஆண்டு நிறைவு, அதுக்காக வந்தே மாதரத்தை கௌரவப்படுத்துறதுக்கான முயற்சின்னு தான் சர்க்குலர்ல இருக்கு. ஆனா நம்ம ஸ்டேட் சாங்கு அதை இன்னும் சொல்ல போனால் அதை நம்ம அபிஷியலைஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. நம்ம மரபு அதுதான். போன முறை ஆளுநர் ரவி அவர்களுக்கும் நமக்குமான பிரச்சனையே அதுதான். அதுல இருந்தா அது முரண்படவே ஆரம்பிச்சது. அப்ப இப்போ திருப்பி இதே ஆளுநர் அதை தானே செய்ய போறாரு. இப்போ ஆளுநர் உரை நிகழ்த்தினுங்களே சட்டமன்றத்துல, அப்போ தமிழ் தாய் வாழ்த்தை எத்தனாவதா ஒலிபரப்பாங்க, எத்தனாவதா இசைப்பாங்க, திருப்பி இந்த பிரச்சனை வரத்தானே செய்யும். அதை வட இந்திய ஊடகங்களை எடுத்து சொல்லணும்ல, சொன்னதானே அவங்களுக்கு புரியும். அதுக்கான வாய்ப்பு தான் இந்த டெல்லிக்கு போறது, டெல்லிக்கு போய் பிரதமரை பார்க்கறது எல்லாம். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் செலவு இருக்குங்க இதுக்கு. அவர் தனி விமானத்துல போறாரு.
கூட போனவர்கள் பட்டியல பாத்தீங்கன்னா முக்காவாசி தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லை. ஒருத்தர் அவரோட பர்சனல் பாடி கார்டு. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ம். அவர் ஏற்கனவே Z+ செக்யூரிட்டில இருக்காரு. அப்படின்னா ம். பர்சனல் பாடி கார்டுக்கு முதலமைச்சரே தனி சம்பளம் கொடுக்குறாரா இல்ல கவர்மெண்ட் சம்பளமா? தேர்தல் பிரச்சாரத்துல அவர் வச்சிருந்தாருங்க. அது வேற விஷயம். ஆமா, 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 இப்போ ஆமா. முதலமைச்சர் ஆன பிறகு அவருக்கு என்னங்க வேலை இருக்கு? அவரு இன்னும் சொல்லப்போனா அவரோட நிறுவனம் துபாயில இருக்கு. அவர் கேரளாக்காரரு. ம். தமிழ்நாட்டோட சம்பந்தப்பட்டவங்க இருக்கணும்ல ஒரு முதலமைச்சரோட. இன்னொருத்தர் ஆமா, ஆமா. ஆந்திராக்காரர், அவர் தொழிலதிபர். இன்னொருத்தர் வந்து ம். முதலமைச்சரோட ஹேர் ஸ்டைலிஸ்ட்ன்றாங்க. எக்ஸெப்ட் முதலமைச்சரோட பர்சனல் செக்ரட்டரி தவிர வேற யாரும் இல்ல. இந்த தனி விமானத்துல போன பட்டியல்ல. தனி ம். விமானத்துக்கு செலவு விஜயே தான் கையில இருந்து குடுக்குறாருன்னா அதுவும் தப்பு. ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. தமிழ்நாடு தான் குடுக்கணும். ம். ம். ஒரு நைட் ஆல்ட் தனி விமானத்துக்கு. ஈஸியா ரூ. 1,00,00,000 வந்திருக்கும். அப்போ ரூ. 1,00,00,000 செலவுல அவர் என்ன சாதிச்சாருன்னு இருக்கலாங்க. செலவுக்கும் சாதனைக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்ல. சிக்கனம் சிக்கனம் நம்ம சொல்றோம். அப்புறம் பிரதமரே சொல்றாரு. நெதர்லாந்துல இருந்துட்டு சிக்கனத்தை சொல்லுவாரு. இப்ப ஆஸ்திரேலியா போறாரு. ஆஸ்திரேலியால இருந்து நம்ம எல்லாரும் சிக்கனமா இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப ம். அந்த சிக்கன நடவடிக்கை எல்லாருக்கும் பொருந்தும்ல. கவர்னர் வந்து வண்டி வாகனத்தை எல்லாம் 2ஆ குறைச்சிட்டான்றாரு. முதலமைச்சர் தனி விமானத்துல போறாரு. ஆளுநர் எப்போதுமே பயணிகள் விமானத்துல தானே போறாரு. 2 ஸ்டேட் ஆளுநருங்க. ம். ஆமா. எப்பவும் பயணிகள் ம். விமானத்துல தானே ம். போறாரு. ஒரு நாள் தனி விமானத்திலே போலையா அவரு? முதலமைச்சர் எதுக்கு தனி விமானத்துல போகணும் முதல்ல? பயணிகள் விமானத்துல போக வேண்டியதானங்க. இப்ப செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி அவங்க போனது இல்லையா சார்? இப்ப அபூர்வமான சந்தர்ப்பங்கள்ல தாங்க போயிருப்பாங்க. எம்ஜிஆரோட நிறைய படங்களே நீங்க பார்க்கலாம். அவரு 3 சீட்டு கொண்ட அந்த வரிசையில உட்கார்ந்திருப்பாரு. நடுவுல முகத்துல கர்ச்சீஃப் எல்லாம் போட்டு தூங்கிட்டுலாம் இருப்பாருங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பயணம் ஆகும். 3 மணி நேரம் கூட ஆகும். ம். பெரிய அளவுக்கு இப்ப இருக்கிற கன்வீனியன்ட் ஃபிளைட் கூட கிடையாதுங்க. ம். ம். ஏங்க சிக்கனம்னா அப்புறம் எல்லாருக்கும் சேர்த்த சிக்கனம் தானே. நீங்க மட்டும் வயித்துல ஈர துணியை கட்டிக்கணும் முதல்ல கட்டிக்க மாட்டாரா? அப்ப என்ன சார் இப்ப அந்த சாதனை? டெல்லி பயணம் டெல்லி பயணம் தோல்வின்னு டெல்லி பயணத்துல இருக்க பத்திரிகையாளர்கள் தான் சொல்றாங்க. டெல்லியில இருக்க பத்திரிகையாளர்கள் தான். மொத்தமே 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. ரூம் என்ட்ரிக்கும் ரூம் எக்ஸிட்டுக்கு இடையில 10 நிமிஷம். அப்ப எத்தனை நிமிஷம் பேசியிருப்பாரு? 5 நிமிஷம் பேசியிருப்பாரு. பூச்செண்டு கொடுத்தது இதெல்லாம் கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா நத்திங். இதுக்கு அங்கே இருந்து லெட்டர் போட்டிருக்கலாம். மீனவர் கைது விடுவிக்கணும், ரைட்டு. கச்சத்தீவு மீட்பு சொல்லணும்ல. உண்மையான பிரச்சனையே அதாங்க. கச்சத்தீவுக்கு அந்த காலத்துல போன ஒரு சில பத்திரிகையாளர்கள் நான் ஒருத்தன் தான். இப்போ 70கள்ல ராமநாதபுரத்துல எனக்கு ஒரு டீலர் இருந்தாருங்க. அவர் அந்த பக்கம் மீன்பிடி சங்கு குளிக்கிற உரிமை வச்சிருந்தாரு. அவர் போட்ல ஏறி அப்ப அது ஒரு உல்லாச பயணம் மாதிரிங்க. ஓகே. ஆக்சுவலா அப்போ அந்த கோயில் கூட பெருசா வரலன்னு எனக்கு ஒரு ஞாபகம். ஒரு குடிசை மாதிரி தாங்க அந்த அந்தோனியார் கோயில் இருந்துச்சு. ட்ரிப்பா போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவோம். இது எல்லாமே 70கள் காலகட்டம். இப்போ என்ன பிரச்சனை? கச்சத்தீவு அது வந்து நம்ம தார வார்த்தாச்சு. அது இலங்கை இப்போ. அப்ப நம்ம மீனவர்களோட உண்மையான பிரச்சனை அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. கச்சத்தீவு மீட்போன்னு பிஜேபி குரல் கொடுத்ததா குரல் கொடுக்கலையா? அப்ப அதையும் சேர்த்து இவர் சொல்ல வேண்டியதானே. குறைஞ்சபட்ச கச்சத்தீவு லீஸ்க்கு எடுக்கலாங்க. மீட்க முடியாது ஒரு நாட்டோட நிலப்பகுதியை. குத்தக உரிமை வாங்கலாம். நமக்கு ஏற்கனவே ஒப்பந்தத்தில் இருக்கிற உரிமைகளை எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம் அதுல. அப்ப கச்சத்தீவு பிரச்சனையை சொல்லாம நீங்க எப்படி மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியும்? அப்புறம் இன்னொன்னு அவரு சிஏபிஎஸ் பத்தி சொல்லியிருக்காரு. அது ஏன் சொல்றாருன்னு எனக்கு புரியலங்க. சிஏபிஎஸ் வந்துங்க டிஃபென்ஸ் ஓரியன்டடு. அது கோரிக்கை மனுவில் வைக்கிற விஷயமே கிடையாது. நீங்க வெப்சைட் எடுத்து படிச்சு பாருங்க, அது நல்லாவே தெரியும். அது என்ன கோரிக்கை, அதுல என்ன உள்குத்துன்னு வேற தெரியல எனக்கு. அது யாராவது முதலமைச்சரோட போனவங்களோட பர்சனல் அஜெண்டாவா? ஏதோ உள்குத்து இருக்குங்க. திடீர்னு கேள்விப்படுறோங்க சிஏபிஎஸ் பத்தி. ஆனா அது ரொம்ப வருஷமா இருக்கு. இப்படி முதலமைச்சர் கொடுத்த கோரிக்கைகள் பெரும்பாலும் அல்லது அநேகமாக தமிழ்தாய் வாழ்த்து ஒண்ணு தவிர எனக்கு அது பெரிய அப்பீலிங்காவே தெரியல. அதுல ஒண்ணும் மேட்டரே இல்லைங்க. இதை கொடுக்கறதுக்கு அவர் போயே இருக்க வேண்டாம். சரி, இப்ப அந்த டெல்லி பயணத்துக்கு பிறகு 20ல இருந்து 23 கோரிக்கை வரும். முதல்ல நிதி இல்லாம ரூபா இல்லாம என்னங்க பண்ணுவீங்க? நான் பதவியேற்ற அடுத்த நிமிடமே வந்து யார் வேணாலும் எந்த பஸ்ல வேணாலும் போலாம் பெண்கள்லாம் அப்படின்னு தானே சொன்னாரு. அது எப்போ போறாங்க?
மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்காமலாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. டெல்லியை பகிச்சுக்கிட்டு வாழ முடியாது. இப்ப டெல்லி பயணம். இது அடுத்து இன்னைக்கு சிங்கப்பெண் பெண்களுக்கான சிங்கப்பெண் படை அந்த துவக்க நாள் இருந்துச்சு. அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்ப அது எந்த காரணமும் தெரிவிக்கப்படல அரசு தரப்புல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இப்ப தேர்தலுக்கு முன்பாகவே பல்வேறு யூகங்கள் தாவேக்காவை சுத்தி நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இப்பவும் அது தொடருதா? ஆமா, அவர் எப்போதுமே அவரோட பயண ரத்துக்கான காரணம்லாம் சொல்றதில்ல. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாரு. சரி, அவர் சினிமா ஸ்டாரா இருக்கும்போது எதையும் சொல்ல வேண்டாங்க. அதுல ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது தனிப்பட்ட விஷயம்தான். எப்போ பப்ளிக் லைஃப்க்கு ஒருத்தர் வந்தாரோ அப்பவுமே அவரோட எல்லா நடவடிக்கைகளும் கேள்விக்குரியதாக மாறும். கேள்வி கேட்பாங்க, சொல்லிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. முதலமைச்சராகவும் பதவி பிரமாணம் எடுத்தாச்சு. அப்போ எல்லா கேள்வியும் வரும்லங்க. இப்போ ராஜரத்ன ஸ்டேடியத்தில் ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு செலவாயிருக்கும். அப்புறம் அதோட சீருடைய பத்தி ரொம்ப டீட்டெயிலா எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு, இப்படி சீருடை அப்படி சீருடைன்னு. பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இங்க ஓடிட்டு இருக்குங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். பெண்கள் சம்பந்தமான, குழந்தைகள் சம்பந்தமான பாலியல் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுபோக விமன் போலீஸ் ஸ்டேஷனோட மறு உருவம் தானங்க அது சிங்கப்பெண். என்னங்க அவர் ஏதோ தேர்தல் பிரச்சாரத்துல சிங்கப்பெண்ணுங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு, அதுல சிங்கப்பெண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே இருக்கிற விமன் போலீஸ் ஸ்டேஷன் தானங்க. 70ல கலைஞர் கொண்டு வந்ததுங்க. அதாவது சீருடை அணியாத பெண் காவலர்கள், அதான் முதல் திட்டங்க இது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா காலத்துல அதை பக்காவா பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விமன் போலீஸ் ஸ்டேஷன் 1000 விளக்குல திறக்கிறப்பெல்லாம் நான் பத்திரிகையாளருங்க. இப்போ ரொம்ப பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கு. பெண் கமாண்டோஸ் வந்துட்டாங்க. பெண்கள் வந்து காவல்துறையில மிக சிறப்பாக பணிபுரிகிறார்கள். நம்மளோட புகழ்பெற்ற பெண் ஐபிஎஸ் அதிகாரி யாரு, திலகவதி அம்மா. திலகவதி ஐபிஎஸ் அவங்க வந்து யாருக்கு பெரியம்மா? ஆதவர்ஜனுக்கு பெரியம்மா. எதுக்காக சொல்ல வேணா, தமிழ்நாட்டில் வந்து பெண் காவல் அதிகாரிகள் பெரிய அளவுக்கு சிறப்பான பணிபுரிந்து பெரிய உயரிய விருதுகள்லாம் அடைஞ்சாச்சு. அப்புறம் சிங்கப்பெண் அப்படின்னு அதிரடி படைங்கிற ஒரு பேரை தவிர அதுல வேற புதிதாக என்ன புதுமை இருக்கு? இருக்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணாலே போதுங்க. புது யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி கொடுக்கவே வேண்டாம். இருக்கிற யூனிஃபார்ம் மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிய அந்த அலவன்ஸ் கொடுத்தாலே போதும். கூடுதலாக பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுக்கிறது இருக்குல்ல. இப்ப ஏன் ரத்து, எதனால ரத்து, இப்ப பொதுமக்களும் கூட யாரோ தடை போட்டாங்கன்னு மீண்டும் ஒரு காசிப்புக்குள்ள போறாங்கல்ல. அரசாங்கத்துக்கு அது நல்லது இல்லைங்க. சரி, அரசு வந்து இன்னமும் வந்து அது அப்படியே ஒரு சமூக ஊடக அரசா, ரீல்ஸ் அரசா தான் இருக்கு. நிறைய இதை நான் பார்க்குறேன். அமைச்சர்கள் ஆய்வு இதெல்லாம் அது அப்படியே வந்து சினிமா ஷூட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, போட்டோ ஷூட் மாதிரி. எடிட் சாஃப்ட்வேர்லாம் போட்டு ட்ரோன் ஷாட். அமைச்சர் ரமேஷ், இந்து சமய அறநிலையத்துறை ரமேஷ் வந்து அரசியல்வாதி மாதிரி இல்ல, மாறுவேடம் சொல்றாங்க. அவர் மாஸ்க் போட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி அர்ச்சனைக்கு, ஸ்பெஷல் அர்ச்சனைக்குலாம் 4000 ரூபாய் வாங்குறத வந்து கண்டிச்சிருக்காரு. மன்னிப்பு எல்லாம் கேட்டிருக்காரு. இப்ப ஏதோ ஒரு நோக்கம், ஒரு நல்ல நோக்கத்தோட தானே செயல்படுறாங்க. இருக்கலாங்க. நல்ல நோக்கத்தோட செயல்பட்டா நம்ம பாராட்ட வேண்டியதுதான். திருக்கோயில்களில் நடக்கிற முறைகேடுகளை தடுக்க வேண்டியதும் அறநிலையத்துறை அமைச்சர் கடமை தான். அது அவர் செவ்வடை செய்வார்னா அமைச்சர் ரமேஷ் அவர்களை நம்ம பாராட்ட வேண்டியதுதான். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்படியான வேறொரு உருவத்துல போறதும் சரிதான். ஏன்னா அவரோட முகம் தெரியாது, அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து பழைய முறைகேட்டிலே தான் இருப்பாங்க. 4000 ரூபாய் ஏதோ வாங்கி ஜிபே மூலமா கொடுத்தா தான் சொல்றீங்க. அது அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏங்க இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தாங்க. வெறும் ஷோ பீஸா இருந்துச்சுன்னா சரியா வராது. இவ்வளவுதான் பாயிண்ட். என்ன காரணம் அப்படின்னா, மாநில அரசுகள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் டெல்லிக்கு கட்டுப்பட்டதுதான். சிக்கலே அதானுங்க. இத்தனை வருஷமா நம்ம அதை தானே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ எந்த காலகட்டத்திலையும் நீங்க வந்து டெல்லியோட அனுசரணையோட போனா மட்டும்தான் இங்க இந்தியாவில் மாநில அரசுகள் அப்படிதான் இருக்கு. நம்ம மாநில சுயாட்சின்னு எவ்வளவு சொன்னாலும் நடக்கிறது இல்லை. இந்த அரசுக்கான மைனஸ் பாயிண்ட் என்ன? மைனஸ் பாயிண்ட் மெஜாரிட்டி இல்லாத தன்மை. மெஜாரிட்டியோட கூடிய அரசுக்கே அங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்குது டெல்லி. மெஜாரிட்டி இல்லை. மெஜாரிட்டி இல்லாதப்ப நிறைய அரசியல் தவறுகள் பண்றாங்க. இப்போ அதிமுகவோட லேட்டஸ்ட் பிரச்சனைகள், நேற்றுக்கு இந்த அரசு கேபிள்ல இருந்து புதிய தலைமுறையை கட் பண்ணி விட்டாங்க போல இருக்கு. அது நேத்து பூரா சமூக ஊடகங்கள்ல வந்து குய்யோ முறையோன்னு சண்டை போட்டு கிடந்தாங்க. காலையில நானும் ஒரு போனின் சரியாயிடுச்சு. இப்ப சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரியாயிடுச்சுன்னு சொன்ன பிறகுதான் போனின். அப்ப யார் செஞ்ச தவறு அது? அந்த உத்தரவு யார் போட்ட? சரியானதை விட்டுருங்க.
முதல்ல எப்படி ம். ஆஃப் பண்ணீங்க? சரி, கேரேஜ் ஃபீஸ் குடுத்துருப்பாங்க. கேபிள் டிவி நிறுவனம் ம். மக்கள் வரி பணத்துல நடக்கிற நிறுவனம். உண்மையிலேயே கேபிள் டிவி ம். நீங்க பார்க்கிறவங்க கிராமங்கள்ல இருக்கிற வயசானவங்க தாங்க. ம். ஏன்னா ம். மத்த எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் செல்போன்ல தானங்க பார்க்குறாங்க. ஆமா, ஆமா, நீ ஆமா, கேபிள ஆமா. புடுங்குனா என்ன? புடுங்காட்டா என்ன? ம். வேஸ்ட்டுங்க அது. அந்த முயற்சியே வேஸ்ட். அரசு கேபிள்ல நீங்க பிளாக் அவுட் பண்றது மூலமாக செய்தி போகாம நிறுத்த முடியுமா? இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் உலகத்துல. இல்ல முடியாது. எல்லாம் ஓடிடிக்கு போயிட்டாங்க. YouTubeல ஓடிடிக்கு பார்க்குறாங்க. போயிட்டாங்க, YouTubeல பார்க்குறாங்க. செய்தியவே YouTubeல தானங்க பார்க்குறாங்க. YouTubeல பார்க்குறாங்க. ஆமா. ம். அப்ப யார் உண்மையிலேயே அதுல வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த மாரியான வசதிகள்லாம் இல்லாம ஊர்கள்ல இருக்கிற, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெரியவங்க. ம். அவங்க ம். தான் ம். டிவி போட்ட உடனே நியூஸ் வரணும்னு எதிர்பார்க்கிறவங்க. ம். அவங்களோட ம். சுதந்திரத்துல எல்லாம் நீங்க தலையிடுறீங்க. ம். அப்ப ஏன் அந்த மாதிரியான முயற்சி? அதிகாரியா செஞ்சிருப்பாங்களா இத? அது ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் தான் பிளாக் அவுட்னே வச்சுக்கங்க. ம். அதிகாரியா செஞ்சிருக்க மாட்டார்ல. அமைச்சர் தானே பொறுப்பு. அமைச்சர் சொல்லாம அதிகாரி ஆமா. செஞ்சிருக்க மாட்டார்ல. அப்படின்னா அந்த ம். அமைச்சர் வந்து வரணும்ல. நான் சொன்னதுன்னு சொல்லணும். இல்ல அதிகாரி சொல்லணும். இல்ல முதலமைச்சர் கூப்பிட்டு கண்டிக்கணும் பப்ளிக்கா. அப்பவும் முதலமைச்சர் மௌனம் தானே காக்குறார். சரி, அவர் வந்து பிரஸ் மீட்டுக்கு வந்தா தானங்க இந்த பிரச்சனையெல்லாம் அவர் எதிர்கொள்ள முடியும். சார், பிரஸ் மீட்டுக்கு வராதது ஒரு பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறீங்களா? இப்ப கண்டிப்பாங்க. பிரதமர் ஏன்னா மோடிய கம்பேர் பண்ணி சொல்றாங்க. மோடியும் அது தவறுதான். அதுக்காக மோடி செய்றது சரின்னு நம்ம சொல்றோம். இல்ல சரி, தவறுன்னா ஏன் கூட, அது வந்து மக்கள் மத்தியில ஒரு ஒரு தாக்கத்த ஏற்படுத்துமா? ஆட்சி பேர்ல தாக்கத்தை ஏற்படுத்துங்க. மக்கள விட்டுருங்க. இப்ப இப்படியான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. கேபிள் டிவில ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்து பிளாக் அவுட் ஆயிருக்கு. முதலமைச்சருக்கு தெரியுமா அது? அமைச்சர் போட்ட உத்தரவுன்னு தெரிந்திருக்கலாம். வச்சுக்கோ. தவறான தெரியாது. தெரிஞ்சிருக்காதுல்லங்க. அவர் வீட்ல கேபிள் இருக்காதுல்ல. எந்த அதிகாரியும் சொல்ல மாட்டான்ல. ஐயா, இந்த மாரி ஒரே பிரச்சனையா கிடக்கு. Facebook பூரா. நம்ம ம். ம். கேபிள்ல ம். வந்து சேனல இருட்டடிப்பு பண்ணிட்டாங்களா ஐயா அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது? சொல்ல மாட்டாங்கங்க. அப்ப வந்து எப்படி தெரியும்? ஒன்லி பை வே ஆஃப் பிரஸ் மீட் தான். அப்ப பிரஸ் மீட்ங்கிறதோட நோக்கம் என்னங்க? எந்த ஃபில்டரிங்கும் இல்லாம பிரஸ் கேள்வி கேட்கறது மூலமா, ஓ இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது உதவும். அந்த கம்யூனிகேஷன் நீங்க கட் பண்ணீங்கன்னா கஷ்டப்பட்டுருவீங்க. ஜெயலலிதா அம்மா கட் பண்ணாங்க, கஷ்டப்பட்டாங்க. செம்பரம்பாக்கம் ஏரியா நைட்டு திறந்து விட்டாங்க. என்ன பிரச்சனை? சொல்லுங்க. எவ்வளவு பெரிய அழிவு அவங்களுக்கு வந்துச்சு? கம்யூனிகேட் பண்ண முடியல. கம்யூனிகேட் பண்ண முடியல. அரசுக்கும் மக்களுக்குமான தொடர்பு. கரெக்ட் சார். நீங்க சொல்றது சரி. ஆனா, அந்த செம்பரம்பாக்கம் ஏரிய திறந்த பிறகு, சென்னையில பல இடங்கள்ல அதிமுக மீண்டும் ஜெயிச்சாங்க. மீண்டும் முதலமைச்சராக அது ஜெயலலிதா சுத்தமா வந்தாங்க. அது வேற விஷயங்க. அது வந்து ஒரு பாலிடிக்ஸ். எப்படின்னா, அந்த நேரத்துல இருக்கிற நீங்க பொலிட்டிக்கல் இத எடுத்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நல கூட்டணி நின்னுச்சு. பல காரணங்கள். சரி. அப்படி பார்த்தீங்கன்னா, அப்ப தேர்தல் வெற்றி மட்டும் தான் உங்களுக்கு முக்கியமா? மக்கள் முக்கியம் இல்லையா? ஓட்டு போட்டவங்க, ஓட்டு போடாதவங்க 2 பேரும் சேர்த்தானங்க நான் முதலமைச்சர் தானே விஜய் சொன்னாரு. ஆமா. இது என்ன ஒரு நியாயம்? அதிமுகல வந்து கிட்டத்தட்ட எஸ்பி வேலுமணி தரப்பும், திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சமரசம் ஆயிட்டாங்க. இன்னும் 2 பேர் முடிவெடுக்காம இருக்காங்க. ஒருத்தர் வந்து மயிலம் தொகுதி மக்கள் கிட்ட நன்றி தெரிவிப்பு செஞ்சுகிட்டு இருக்காரு. சி.வி. சண்முகம். இன்னொருத்தர் விராலிமலை தொகுதி மக்கள் கிட்ட கருத்துக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த 2 பேரும் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கும்போது அவங்க தொகுதி மக்கள்கிட்ட கருத்து கேட்டாங்களா? உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தோம் நாங்க? திமுகவும் வேண்டாம், தாவேக வேணாம்னு தானே உங்களை தேர்ந்தெடுத்தோம். விராலிமலையிலயும், மயிலத்திலயும். ஆமா. அப்போ திமுக அரசுக்கு ஆதரவு ரைட் நாங்க எதுக்குறோம்னு சொல்றீங்க. ரைட், நல்லதா போச்சு. விடுங்க. திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது. தாவேக அரசுக்கு மட்டும் அப்ப ஆதரவு கொடுக்க முடியுமான்னு கேட்கிறேன். அப்ப நீங்க மாத்தி ஓட்டு போடும்போது யாரை கேட்டீங்க? தொகுதி மக்கள்கிட்ட கேட்டீங்களா? இப்ப உங்களுக்கு வேற நோக்கம் இருக்கு. நீங்க நான் தொகுதி மக்கள்கிட்ட கேட்கிறேன்னு பம்மாத்து பண்றீங்க. அரசியல் பம்மாத்து. விஜயபாஸ்கர் வந்து அது ஒரு அவரோட மனசாட்சியை அவர் திருப்திப்படுத்திக்கிறாராம். அது எப்படி மக்களுக்கு தெரியாம இருக்கும்? செகண்டா வந்து தாவேகாரங்க செகண்டா வந்திருப்பாங்களே, அவன் வந்து மனசுக்குள்ள வைக்க மாட்டானா? உங்களை ஏத்து தரங்க அவன் அரசியல் பண்ணியிருக்கான். தாவேகாரங்களுக்கு கோபம் இருக்குமா இருக்காதா? அவன் அரசியலுக்கு வந்திருப்பான், செலவு பண்ணியிருப்பான், நமக்கு நாளைக்கு ஒரு பெரிய அரசியல் வாழ்க்கை வரும்னு நினைச்சிருப்பான். நான் வேட்பாளருங்க, தாவேகா வேட்பாளர்னு கிளைம் பண்ணியிருப்பாங்க இல்லையா?
இப்ப நீங்க திடீர்னு இல்ல ஆனா சொல்லுங்க. அ ஆனா ஆனா இப்ப அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்றாருல்ல, 90% அதிமுக நிர்வாகிகள் இந்த பக்கம் வந்துருவாங்க. தாவேக்கா தான் அதிமுகன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாவேகா நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க? விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்க. ஏங்க தாவேகா நிர்வாகிகள் இல்லாம ஆதவ அர்ஜுன் மட்டுமேயா 108 சீட்டையும் ஜெயிச்சுட்டாரு? அவர் பாலிடிக்ஸ் பேசுறாரு. பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டி அவர்ட்ட இருக்கு. அது ஓகே தான். 90% அதிமுக காரங்க தாவேகாக்குள்ள போயிட்டா, தாவேகால மிச்சவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்கா இல்லையா? வெளியில அனுப்பிடுவாங்களா எல்லாரையும்? அதையும் புசியானந்த் சொல்லிட்டாரு. நீங்க பயப்படாதீங்க. மத்த கட்சிக்காரங்க வராங்க. நமக்கு எப்படி பதவியிலன்னு பயப்படாதீங்க. இருப்பாங்க? உள்ளாட்சி ரைட்டுங்க. தேர்தல் வருது. ஆ, உள்ளாட்சி தேர்தல் வருது. ஊராட்சி ஆ. மன்ற தேர்தல் வருது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து தலைவர் பார்த்து செய்வாருன்னு சொல்லியிருக்காரு. என்ன பார்த்து செய்வாரு? உள்ள ஜெயிக்கணும்ல. ஏங்க வரப்போறது கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் தாங்க முதல்ல வரும். கிராமப்புறங்கள்ல போன தேர்தல்ல நடந்து முடிஞ்ச 2026 தேர்தல்ல தாவேகா எத்தனை இடத்துல ஜெயிச்சது? ரொம்ப கம்மிங்க. அத வச்சு நீங்க கிராமப்புற உள்ளாட்சிகள், பேரூராட்சி வரைக்கும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. ஏங்க இவங்க என்ன நினைப்புல இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அதாவது 108 சீட்டு ஜெயிச்சதுனால என்டையர் தமிழ்நாடும் அவங்களுக்கு ஆதரவா? அப்படின்னா மிச்சம் இருக்கிற 166 சீட்டு மத்த 2 கட்சி சேர்ந்தானே ஜெயிச்சிருக்கு. அந்த கட்சியோ இல்ல கட்சி கூட்டணின்னு வச்சுக்கோங்க. திமுக, காங்கிரஸ், சிபிஐ எல்லாம் சேர்ந்தது. இவங்க பிஜேபி எல்லாம் சேர்ந்தது. அலையெல்லாம் கிடையாதுங்களா? அலைனா நீங்க 180ல இருந்து 200 சீட்டு ஜெயிக்கணுங்க. அப்பதான் அது அலை. எத்தனை ஆளா நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் பிரம்மாண்ட வெற்றியெல்லாம் கிடையாதுங்க. கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. ரைட்டு. அது நல்ல விஷயம் தான். மாற்றம் மக்கள் விரும்பி இருக்காங்க. நல்ல விஷயம் தான். அதுக்கேற்றவாறு நீங்க ஆட்சி கொடுங்க. அப்ப ஆதவ அர்ஜுன் அவர் கட்சிக்கு அவர் பாலிடிக்ஸ் பண்றாரு. அது வேற விஷயங்க. அது தாவேகாக்காரர் தாவேகாக்கு ஆதரவா தான் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். ஆனந்த் தான் அவர் கட்சிக்கு பேசுறாரு. அதுவும் சரிதான். ஆனா ஃபுல் அதிமுக அங்க போய் சேர்ந்துருச்சு. தாவேகா தான் புதிய அதிமுக நீங்க ஸ்டாண்ட் எடுத்து வச்சீங்கன்னா, ஏற்கனவே தாவேகால ஒரு 1/3 இருக்காங்கல்ல. தமிழ்நாட்டுல வந்து 2 கட்சி இருந்ததுங்க. மாத்தி மாத்தி இட்லியும் தோசையும் தான் இங்க மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. நீங்க வந்து ஒரு பூரி சப்பாத்தி வந்துட்டீங்க. இல்லங்க பூரி தாங்க புதிய இட்லின்னு சொல்லுவீங்களா? இல்ல பூரி தாங்க புதிய தோசைன்னு சொல்லுவீங்களா? தாவேகா தான் புதிய சரி அதிமுக. இப்ப பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை அடிப்படையில ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா ஆனா தாவேகாவுக்கு அதிமுக ஒண்ணும் இல்லையேன்ற. இல்ல அப்ப தீவிரமாக திமுக எதிர்ப்பை அதிமுக பேசிட்டு வந்தாங்க. இப்ப தாவேகா பேச போறாங்க. அப்ப அதிமுகவுக்கான இடம் கேள்விக்குறியாவுதுல்ல? எப்படிங்க கேள்விக்குறியாகும்? 3 கட்சி ஆயிடுச்சுல இப்போ. சரி, திமுக, அதிமுக 2 கட்சி. அது இரு துருவம் கிடையாது. 2ம் ஒரே விஷயம் தான். நீங்களே சொன்ன மாதிரி 2ம் ஒரே விஷயத்தை தான் பேசுச்சு. தேசிய கட்சியும் மாநில கட்சியும் இருந்தா 2 துருவங்க. பைபோலார். இது டியோபோலி. 2 கட்சி. திமுக இல்லைன்னா அதிமுக. கேபிஎம் என்னங்க சொன்னாரு? நீங்க இல்லைன்னா நாங்க வந்துருவோம். பங்காளிகளுக்குள்ளதான் ஆட்சி மாற்றம்னாரு. சட்டமன்றத்தில் சொன்னாரு. அப்படி இருந்தது. இப்ப மாறி இருக்கு. 3 கட்சி வந்திருக்கு. 3 கட்சினாலும் எல்லா கொள்கையும் அடிப்படை கொள்கை ஒண்ணுதானே. அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு? இருமொழி கொள்கை தான் எங்க கொள்கைன்றாரு. அப்படித்தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டுல. வேற எப்படி சொல்ல முடியும்? அப்போ அடிப்படையில பிஜேபி மட்டும்தாங்க வேற சித்தாந்தம். மத்த எல்லாரும் ஒரே சித்தாந்தம் தான். மக்களுக்கு 3 சாய்ஸ் வந்துருச்சு. இட்லி தோசையோட சேர்த்து இன்னொரு ஐட்டம் வந்துருச்சு. பொங்கலோ உப்புமாவோ ஏதோ ஒன்று வந்துருச்சு. ஆனா எல்லாம் பேசிக் ஒண்ணுதான். எது? அரிசிங்கிற பேஸ் தான். கோதுமைங்கிற பேஸ் வந்துச்சுன்னா அது வேற விஷயம். அப்போ இல்ல இல்ல இனிமே அதிமுக தாங்க தாவேகான்னு சொன்னீங்கன்னா, தாவேகால கீழே இருக்கிறவங்க கேண்டிடேட்டா நின்னவங்க, நாளைக்கு நமக்கு அரசியல் எதிர்காலம் வரும்னு நினைச்சவங்க பாதிக்கப்படத்தான் செய்வாங்க. எப்படி பாதிக்கப்படாம இருப்பாங்க? விஜயபாஸ்கர் போறாருங்க. உறுதிப்படுத்தல. போறாருன்னு வச்சுக்கங்க அஸ்யூமிங். புதுக்கோட்டை மாவட்ட பாலிடிக்ஸ் வந்து ஏற்கனவே தாவேகால இருந்த அவங்கள சுத்தி இருக்குமா? விஜயபாஸ்கரை சுத்தி இருக்குமா? ஒண்ணுமே இல்லைங்க. அந்த திருமயத்தில் அமைச்சர் ரகுபதி எடுத்து ஒரு லேடி கேண்டிடேட்டுங்க. அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க. ஏதோ 10 பூத்துல வந்து பிரச்சனை அவங்களுக்கு. அதை நாங்கள் எழுதி கொடுத்தோம். அதை கன்சிடரே பண்ணல ரிட்டர்னிங் ஆஃபீஸர்.
புகார் கொடுத்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, பார்த்தேன். ம். அவங்க இனிமேல் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தோட பெருங்கரமான விஜயபாஸ்கர்ட்ட போய் நிப்பாங்களா? அது எப்படிங்க முடியும்? அந்த இடமே தாவேகாவோட கட்டமைப்பே குலைஞ்சு போயிரும். இல்ல சார், இப்ப திமுக அதிமுகவை பாருங்க வைக்கிற குறை பொறுத்தவரைக்கும் என்னங்க? அதிமுகல இருந்து வந்தவங்க திமுக டாமினேட் பண்றாங்கிறது தானே. சேகர் பாபு டாமினேட் பண்றாரு, கே சரவணாச்சி டாமினேட் பண்றாரு. அதானே குறையே. காலங்காலமாக திமுகவில் இருந்த நாங்கள், எங்கிருந்தோ அதிமுகவில் இருந்து ஓடி வந்த இவர்கள், இப்படி சொல்லாதவங்க இருக்காங்களா சொல்லுங்க? சென்னையில தோத்ததுக்கு பல காரணங்களா அதுவும் ஒண்ணுங்க. அப்ப மாற்று கட்சியிலிருந்து வர்றவங்க சொந்த கட்சியோட அமைப்பை குலைக்கத்தான் செய்வாங்க. சொந்த கட்சி 60 வருஷம் தாண்டி வந்த பிறகு மாற்று கட்சியிலிருந்து வரும்போது அமைப்பு குலையாது. சொந்த கட்சிக்கே உங்களுக்கு 2 வருஷம் தான் நீங்க வந்திருக்கீங்க. 2 வருஷத்துக்குள்ள இன்னொரு கட்சியிலிருந்து உள்ள ஆள் கொண்டு வந்து விட்டீங்கன்னா உங்களோட பேஸ் அடி வாங்கும். பேஸ் எதுன்னா உங்களுக்கு விஜய் நற்பணி இயக்கத்துல இருந்து வந்ததுதான் உங்க பேஸ். அதை எப்படி இவங்க மறக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தாவேகா புதிய அதிமுக அது நல்லது இல்ல. இல்ல இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்ப சி.வி. சண்முகம் சொல்றாரு, எல்லாத்தையுமே நான் உங்களை நம்பி தானே செஞ்சேன். இப்ப கடைசியா எல்லாத்தையும் மாத்தி பேசுறீங்களே, இப்ப என்னுடைய நிலை என்னன்னு ஒரு கேள்வி எழுப்புறாருல. இப்ப எஸ்.பி. வேலுமணி எடப்பாடி எதிர்த்து பேசி ஊடகங்கள்ல செய்தி வருது அவர் சொன்னதாக. இல்ல யார்கிட்ட இப்ப எஸ்.பி. வேலுமணி தரப்புகிட்ட இப்ப எஸ்.பி. வேலுமணி தரப்பு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பை எதிர்த்து வேலை செஞ்சாங்க. இப்ப போய் ஐக்கியமாயிட்டாங்க. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு சூழ்ச்சி இருக்காது, இல்ல யாரு காலி பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்காதுன்னு எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும்? அப்படி முடிவு பண்ண முடியாதுங்க. அது சூழ்ச்சி இருக்கும். அதெல்லாம் நான் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை. இவங்க ஏன் வெளியே வரணும், இப்ப ஏன் உள்ள போகணும்? அதிமுகவா மாறுறது நல்லதா கெட்டதாங்கிறதா நம்ம பேசுறோம். இப்போ அதிமுகவை பத்தி நமக்கு எதுக்கு கவலை? அவங்க கிட்ட கட்சி இருக்கு, சொத்து இருக்கு. சவேர் தேட்டர் சொத்து எவ்வளவுங்க? 15,000 கோடி ரூபா போருங்க. அது இப்போ 93, 94 வாங்கின சொத்துங்க. அப்பவே அது பின்னாடி வந்து இஸ்லாமிய சமாதிகள் இருக்கு, வாங்காதீங்கன்னு ஜெயலலிதா மாட்ட சொன்னாங்க எல்லாரும். அவங்க தான் வந்து ஜெமினி மேம்பாலத்துக்கு அந்த பக்கம் அறிவாலயம், இந்த பக்கம் அதிமுகவோட தலைமையகம், சபைர் தேட்டர் அதிமுக தலைமையகமா மாற்ற வேண்டியதில்ல. அதுக்கு பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை அதுல வந்தது. இன்னைய வரைக்கும் அது பாழடைஞ்சு கிடக்கு. ஆனா மதிப்பு என்ன யோசிச்சு பாருங்க. 94க்கும் இன்னைக்கும் அதோட மதிப்பு எவ்வளவு ஏறி இருக்கும்? சொத்து யார்கிட்ட இருக்கு? அதிமுக இருக்கு. அதிமுக யார்கிட்ட இருக்கு? எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கு. அதிமுக அடையாளம் என்ன? ரெட்டை இலை. அது யார்கிட்ட இருக்கு? அதுக்கு விட தேடாமலே இவங்க வந்து தாவேகாவுக்கு போனாங்க. அது யார் தப்பு? விழுப்புரத்துல இருக்க அதிமுக சொத்தெல்லாம் யார்கிட்ட வரும்? புதுக்கோட்டையே எடுத்துங்க. புதுக்கோட்டை கட்சிக்கு தானே வரும். ஒரு பூட்டு சார், அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஏங்க உலகத்திலே எது நிரந்தரம்? அதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. இன்னைய தேதிக்கு ஒரு பொதுச் செயலாளர், அவ்வளவுதான். சட்டபூர்வமாக அந்த அந்தஸ்து மாற்றப்படாத வரைக்கும் அவர் கையெழுத்து போடாதான் செல்லும். கோர்ட்ல பல கேஸ் நிலுவையில் இருக்கு. அது என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ எதன் அடிப்படையில நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கிறதான கேள்வி. தாவேகாவுக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல விராலிமலையில. அவன் அதிமுக வேணாம் திமுக வேணாம் தானே ஓட்டு போட்டிருப்பான். அப்ப திடீர்னு அதிமுக உள்ள கொண்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாத்துக்கும் பொருந்துங்க. மரகதம் தொகுதிக்கும் மதுராந்தகத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். சரி, ஜெயிச்சிருக்காங்க. 2 கட்சி வேண்டான்னு முடிவு பண்ணி தான் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2வது கட்சிக்கு ஓட்டு போட்டவனும் இருக்காங்கல்ல. ஜனநாயகத்துல வாக்காளர் காரணம் சொல்றாங்கல்ல சார். என்ன காரணம்? எதிர்கட்சியா இருக்கும்போது தொகுதிக்கு நிறைய செய்ய முடியாது. தொடர்ந்து எதிர்கட்சி தாங்க நல்லா செய்ய முடியும். அதிகாரி யாருக்கு பயப்படுவான்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சிக்கா ஆளுங்கட்சிக்கா? எதிர்கட்சிக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆமா, ஏன்னா தகராறு பண்ணுவானுங்க. வெளியில ஒரு சாலை தண்ணி இல்லைன்னு வைங்களேன், சாலை மறியலுக்கு மக்களை ஆர்கனைஸ் பண்றது ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? ஆளுங்கட்சி பண்ணாது இல்லைங்க, எதிர்கட்சி தான்.
எதிர்க்கட்சி தான். ம். அப்ப யாரை பார்த்து நான் பயப்பட? நான் ஒரு உயர் அதிகாரி. நான் யாரை பார்த்து பயப்பட? இது என்ன எதிர்க்கட்சி வாதம்னு பிரதிநிதி. எனக்கு தெரியல. எதிர்க்கட்சியா இருந்தப்ப அப்ப 5 வருஷம் நீங்க ஒண்ணுமே செய்யலையா? எதிர்க்கட்சியா இருந்தப்ப. அதுன்னு எப்படி உங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? ஏங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல 2வது வாட்டி. விராலிமலையில 2011ல ஆமா, இருந்து ஆமா, ஜெயிச்சிட்டு இருக்காருங்க. ஆமா, ஆமா. 2011, 2016 விஜயபாஸ்கர் அதிமுக ஆட்சி. 2021ல இருந்து 2026 வரைக்கும் அவர் எதுவுமே செய்யாம தான் திருப்பி 2026ல ஜெயிச்சாரா? இது என்ன வாதம்? உனக்கு பதவி அப்போ தேவை. சும்மா நீ ஒரு அங்க போகணும்னு ஆ, நினைக்கிறாங்களா? கிரீடு, அரசியல் பேராசை. பட் அட்லாஸ்ட் அதானே சார் அரசியலு. அட்லாஸ்ட் அது அரசியல்னு நம்ம நினைக்கிறோங்க. அப்படியான அரசியல்ல நாங்க எங்க காலத்துல பார்த்ததில்ல. மாற்றம் அரசியலில் அப்படிங்கிறது தாவேகாவோட நோக்கம். அத சொல்லித்தான் அவங்க வந்தாங்க. இல்ல நாங்களும் அதிமுக தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வேண்டாம். திருப்பி அதிமுகவே இருந்துட்டு போலாம், இல்ல திமுகவே இருந்துட்டு போலாம். 2மே சரியில்லைங்கிறதானங்க பாயிண்ட். திமுக சரியில்லை, குடும்ப ஆட்சி, ரைட்டு. அதிமுக சரியில்லை, கிளாரிட்டி இல்ல, ரைட்டு. நீங்க சரி, ரைட்டு. இப்ப நீங்க தான் அதிமுக, புதிய அதிமுக 90% வந்துருன்றீங்க. 90% அதிமுக வச்சுட்டு தாவேகாவை நான் ஏங்க தேர்ந்தெடுக்கணும்? நன்றி சார். பல்வேறு விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.